நடிகர் அனுமோகனின் கணிப்புகள் தற்போது சமூகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. காலநிலை மாற்றத்தின் பின்னணியில் இவர் கூறியுள்ள பேரழிவு குறித்த எச்சரிக்கைகள் பலரையும் அச்சுறுத்துகின்றன. இந்த கணிப்புகள் எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தவை? இவற்றை எவ்வாறு மதிப்பிடலாம்? 2023 ஒரு தலைமுறை முடிந்துவிட்டதாகவும், அடுத்த தலைமுறை தொடங்குவதற்கு முன் உலகளவில் பேரழிவு ஏற்படும் என சித்தர் ஏடு கூறுவதாக அனுமோகன் தெரிவித்துள்ளார். பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்து செயல்படப் போவதால் நீர் நிலமாக மாறும், நிலம் நீராக மாறும், எரிமலை வெடிக்கும், வானில் இருந்து எரி நட்சத்திரம் பூமியில் விழும் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் என அவர் எச்சரித்துள்ளார். மனிதர்களின் எண்ணங்கள் ஒழுக்கமில்லாமல் இருப்பதால் இயற்கை தன் வேலையை காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போன்ற தெற்கு பகுதிகளில் சுனாமி உள்ளிட்ட பேரழிவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது என அவர் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் அரசியல், கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் என அவர் கணித்துள்ளார். காலநிலை மாற்றம் உண்மையான பிரச்சனை என்பதை அறிவியல் உலகம் ஏற்கனவே நிரூபித்துள்ளது. கடல் மட்டம் உயர்வு, வெப்ப அலைகள், கடும் மழை, வறட்சி போன்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருவது இதற்கு சான்றாகும். அனுமோகனின் கணிப்புகளில் கூறப்பட்டுள்ள பல நிகழ்வுகள் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளாகவே இருக்கலாம். ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்த அமைப்பு. இதற்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இல்லை. அனுமோகனின் கணிப்புகள் ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டவை என்பதால் இவற்றை அறிவியல் பார்வையில் மதிப்பிடுவது கடினம். அனுமோகனின் கணிப்புகள் பலரையும் அச்சுறுத்தினாலும் இவற்றை எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்தவை என்று கூறுவது கடினம். காலநிலை மாற்றம் உண்மையான பிரச்சனை என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அனுமோகன் கூறியுள்ள அனைத்து நிகழ்வுகளும் உண்மையில் நடைபெறுமா என்பதை கேள்விக்குறியே.